வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் பிறக்கப் போகுது. இந்த 2026 வருஷத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு 3 விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த 3ல் தான் பேர் ஆபத்து உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது. இந்த 3 விஷயத்தில் கவனம் சிதறினால் நிச்சயம் பேரிழப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த 3 விஷயம் எதுன்றதை இன்றைய பதிவில் பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே 2026 வருடத்துடைய புத்தாண்டு பலன் மற்றும் குரு அதிசார வக்ரபிச்சு பலங்க பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்படி தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசி 2026 உங்களுடைய ராசியில் குருவான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் ஜூன் மாதம் அந்த குரு பயிற்சி நடைபெற்று உங்கள் ராசியை விட்டு குரு விலகிறார். அப்போ 2026 ஜூனுக்கு பிறகு கையில் ஒரு வருமானம் வருங்க. ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும், அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தில். ஆனால் மாறாத கிரகங்களால் எந்தெந்த கிரகம் மாறாது? ராகு, கேது, சனி. இந்த 3 கிரகத்தினுடைய பயிற்சி இல்லை. எந்த வீட்டில் இருக்காங்களோ அதே வீட்டில் இருக்க போகிறாங்க. அதிலும் கேது பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 3ஆம் என சிம்மத்தில் அமர்றார். சனி பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் என மீனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடகராசிக்கு உச்சமடைந்து சென்ற குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்க்குறார். ஓகேங்களா? ஸோ இதனால் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலை விட்டு கொடுக்கறது, தொழிலை தியாகம் பண்ணுறது, தொழிலில் வரக்கூடிய லாபத்தை மற்றவங்களுக்காக ஷேர் பண்ணுறது போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. ஏன்னா குரு ஒரு நல்ல கிரகம், ஒரு சுப கிரகம். தொழிலில் இறக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தொழிலுக்கு உண்டான ஸ்தானம் 10ஆம் வீடு, அதில் குரு பார்வை பெற்று அங்கே இருந்து சனிவன் அமர்ந்திருக்கிறார். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் வேலையில் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கு பிழைக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு சேக்ரிஃபைஷன் பண்ணுறது, நீங்கள் அதுக்கு தியாகம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் செய்து உங்களுடைய பொருளாதார பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. ஸோ இதில் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கு உறுதுணை போகாதீங்க. வேலை தொழிலில் மற்றவருடைய செய்யாத ஒரு வேலைக்கு நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு லாபம் பெறதுக்கு உதவி செஞ்சால் அதுவே உங்களுக்கு பேரிழப்பாக ஏற்பட்டு. மற்றவங்க பண்ணக்கூடிய தவறையும் சுட்டி காட்டுங்க. அதே நேரத்தில் மற்றவங்க செய்யாத ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்காதீங்க போன்ற விஷயத்தை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். குறுக்கு வழியில் ஒரு வேலையோ ஒரு தொழிலோ பார்த்து பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வைஸ் யாராவது அந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கிறது, தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ வேலை தொழிலில் இந்த மாதிரி ஒரு வில்லங்க பிரச்சனை உங்களுக்கு 2026 வர்றதற்கு வாய்ப்பு உண்டு. 2வது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குகிற விஷயம் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை விஷயம், வேறு இடத்துல முக்கியமான ஒரு பொறுப்பு, வேலையில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விஷயம், இந்த மாதிரி விஷயத்திற்காக ஒரு குறுக்கு வழியில் ஒரு பணத்தை கொடுத்து அந்த வேலையை நம்ம வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் மாட்டுவீங்க. மேலும் ஏதாவது ஒரு அரசாங்க விஷயத்தில் ஃபைன் கட்டுறது, பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் கவனத்தோடு இருக்கணும். குறுக்கு வழியில் ஒரு முயற்சி, ஒரு வெற்றி அடைஞ்சிடலாம், ஒரு அரசியல் பதவி இல்லை சினிமா போட்டிகள் போன்ற விஷயந்தான் மற்றவங்க மூலமாக நம்ம ஒரு குறுக்கு வழியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அதில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக பேரிழப்பு சந்திப்பீங்க. பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. ஓகேங்களா? ஸோ அதிலும் கவனமாக இருக்கும். 3வது விஷயம், நிச்சயமாக அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது மருத்துவ செலவுன்னு சொல்லுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மருத்துவ பிரச்சனை, அது உங்கள் உடலாக கூட இருக்கலாம். சின்ன ஒரு நோய் பிரச்சனை வந்திருக்குது, அதை கண்டுக்காமல் அது சரியாயிரும் அப்படின்னு கவனக்குறைவோடு இருந்தால் அந்த நோய் பிரச்சனை பெரிய மருத்துவ செலவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்கள் ஹெல்த்தாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்க ஹெல்த்தாக இருக்கலாம், உங்களுடைய தாய் தந்தைய ஹெல்த்தாக இருக்கலாம். கொஞ்சம் ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கிறது. அப்போ இந்த 2026 இந்த 3 விஷயத்தில் கவனம் சிதறினால் பெரிய இழப்பும் பெரிய பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போது கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர்.
இந்த 2 தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்களால் குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அந்த வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? தவறாமல் அதை நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்து வந்து இப்போ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.